ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமுல் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு வச்சு குழம்பு இல்லை கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சத்தான, உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த பச்சை பயிரில் இந்த கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட இடையிலேயே சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்கிறது அப்படிங்கிறது டிப்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். யூடியூப்பில் போடுற வீடியோஸ்ன்னு மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, டயட்டுக்கு, சீரியலில் வர ரெசிபிஸ்னு நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேவைப்பட்ட ஐடியா பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது பச்சைப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு பச்சைப்பயிரும் கருப்பு கொண்டக்கடலையும் சேர்ந்தா மாதிரி ஊற வச்சுருக்கேன். 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு கூடவே நீங்கள் கொண்டக்கடலை சேர்த்தும் பண்ணலாம், இல்லை சேர்க்காமல் தனியாக பச்சைப்பயிறு வச்சும் பண்ணலாம். நான் இது ரெண்டுமே கலந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்ல சுவையாக இருந்துச்சு. கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக வெண்ணெயும் எண்ணெயும் சேர்த்துட்டு எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த பச்சை பயிறு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா கலந்துட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது மசாலாஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். அந்த பன்னீர் மசாலா, சிக்கன் மசாலா, அந்த மாதிரி கொஞ்சம் வாசனைக்கு இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுப்பு தீயை மிதமாகவே வச்சு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நல்ல கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவிட்டு வேக வச்ச பச்சை பயிறு கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து வரா மாதிரி இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. பச்சைப்பயிறு கொண்டக்கடலை ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போது இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால அது கூட நல்லா பிளெண்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இல்லையா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸாக வேணும் இல்லை தண்ணியாக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக இந்த பச்சைப்பயிறு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன், ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை பச்சைப்பயிறு கிரேவி மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் வெண்ணெயை இதில் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வாசனையோட நல்லா இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியானதும் கூட. எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பச்சைப்பயிறு கொண்டக்கடலை கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி போடணும்னு பிளான் பண்ணிட்டோம்னா சப்பாத்தி மாவு கண்டிப்பாக 1 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இது ஊற தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்திக்கு எப்போதும் தண்ணி ஊற்றி பிசையாமல் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு பாருங்கள். நல்ல சாஃப்டாக பேப்பர் மாதிரியே இருக்கும். வடித்த சாதம் மீதமாக இருந்துச்சு அப்படின்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டு சப்பாத்தி போட்டு பாருங்கள். அதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தியை எப்போதும் போல் இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு அது மேலே கொஞ்சம் சப்பாத்தி மாவை தூவிட்டு நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு மறுபடியும் சப்பாத்தி மாவில் நல்லா துவைச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தியை இந்த மாதிரி மடித்து தேய்க்கிறதுனால நல்ல லேயரும் ஃபார்ம் ஆகும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறம் தவா நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி அதில் போட்டுட்டு அடுப்பு தீயை மிதமாக வச்சிடணும். அடுப்பு தீயை நல்லா கூட்டி வச்சிட்டோன்னா சப்பாத்தி வெந்துடும். ஆனால் எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுப்பு தீயை நல்லா கூட்டி வச்சு தவாவை சூடு பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சிடணும். அந்த மிதமான தீயிலேயே சப்பாத்தி அந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா எல்லா பக்கமும் தோசை சிலுப்பி வச்சு அழுத்தி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு எப்போதுமே மாவு பசையும் போது ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல லூஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரியே மாவு பிசைஞ்சிட்டு ஊற வச்சிங்கன்னா சப்பாத்தி போடுறப்ப இன்னும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
இப்போ சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு கடைசியாக நெய் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா எண்ணெய் இல்லைனா வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஹாட் பாக்ஸில் வச்சு மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் இல்லை சாயந்தரம் வரைக்கும் கூடவே இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். சும்மா லேசாக கை வச்சாலே போதும், அப்படியே பேப்பர் கிழிக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக வரணும்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பச்சைப்பயிறு கொண்டக்கடலை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி இட்லி தோசைக்கு விதவிதமாக குருமா செஞ்சு அசத்தணும் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணவும் செஞ்சுருங்க. அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.